தவறான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிக்கு ஆன்சர் வந்து கபிலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ வந்து குறிஞ்சிக்கு வந்து குறி சொல்கிறாங்க, ஓகேங்களா? குறி சொல்கிறவங்க சொல்லி முடிச்சோன்னே என்ன சொல்லுவாங்க, இந்த பரிகாரம் பண்ணு, அதை பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, இல்லைனா ஒரு 4 பேருக்கு வந்து காஃபி வாங்கி கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறிஞ்சினா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், குறி சொல்கிறவங்க காஃபி ஞாபகம் வரணும். இப்போ முல்லைக்கு பார்த்தீங்கன்னா பேயனார். இது வந்து சந்திரமுகி ஷார்ட்கட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா பூ வச்சுருக்காங்களா, முல்லைப்பூ, அது பேயின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்போ முல்லைனா நயன்தாரா, பேய் ஞாபகம் வரணும். பாருங்க, மருதம்னா ஓரம் போகியார். மருதம்னா நம்ம மரு வருது இல்லையா இந்த கழுத்துலலாம், அது வந்து ஓரமாக தான் வரும், அப்படி ஞாபகம் வச்சுங்க. மருதம்னா ஓரம் போகியார். நெய்தல் அம்முவனார். இப்போ வந்து நெய் வந்து நம்மளுக்கு வந்து அம்மு நெய்ன்னு விற்கிது, இல்லை அமுல் நெய்ன்னு விற்கிது. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ அது வச்சுக்கோங்க. இப்போ நெய்னா என்னது, அம்மு, இல்லைன்னா வந்து அமுல் நெய்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லையா, வீட்டில் நிறைய பேர் செல்லமாக அம்முன்னு கூப்பிடுவாங்க. அம்மு கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. நெய்தல்